disk snapshot అనేది it's a kind of backup. It is a type of backup. So ஒரு backup to backup of the disk. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 127 GB இருக்கு அது அப்படியே இருக்கட்டும். சரியா? ஒரு விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டேட்டா டிஸ்க் ரெடி பண்ணலாம். டேட்டா டிஸ்க் 10 GB. சரிங்களாப்பா? இந்த டேட்டா டிஸ்க் 10 GB வச்சு இந்த டிஸ்க்குக்கு நம்ம ஸ்னாப்ஷாட் எடுப்போம். அது டிஸ்க்குக்கு ஸ்னாப்ஷாட். இப்போ அந்த ஸ்னாப்ஷாட் ஐகான் இப்படி இருக்கும். இதுதான் ஸ்னாப்ஷாட் ஐகான். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிஸ்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில டேட்டா ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒரு 3 டேட்டா ஃபோல்டர் எதில் கிரியேட் பண்ணுறோம்? இந்த டிஸ்கில், அந்த டேட்டா டிஸ்கில். இப்போ அந்த 3மே டேட்டா ஃபோல்டர் இந்த பேக்கப்பில் தானே வரும். இப்போ இன்கேஸ் இந்த டேட்டா ஏதாவது கரப்ட் ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம், ரீஸ்டோர் பண்ண முடியாது. இந்த ஸ்னாப்ஷாட் வச்சு இன்னொரு டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே சைஸில் அதே டேட்டாவோட கிரியேட் ஆகும். நீங்கள் என்ன டேட்டா பேக்கப் எடுத்திருப்பீங்களோ அதே டேட்டாவோட இங்கே கிரியேட் ஆகும். இது ஓஎஸ் டிஸ்க் கிடையாது, டேட்டா டிஸ்க். இப்போ நீங்கள் இது டேட்டா டிஸ்க் 1 சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு டேட்டா டிஸ்க் 2 அந்த பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணி அதே வர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்கள் அட்டாச்சும் பண்ண முடியும். அதே விஎம்க்கு அட்டாச் பண்ண முடியும். இது பார்க்கலாமாப்பா? ஸோ இந்த லேப் வந்து how to create snapshot and use to create data disk. ஸ்னாப்ஷாட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட் வச்சு திருப்பி எப்படி டிஸ்க் கிரியேட் பண்ணுறது, அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். Not please.
நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிடலாமா? ஓகே சார். ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஒரு விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே டிஸ்க் வந்து ப்ரீமியமில் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். இது கிரியேட் ஆகணும். சார் சார் இந்த எம்சிடி டிஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குமா? ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்க் ப்ரைஸ் எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எம்சிடி சப்ஸ்கிரிப்ஷன் అనేది நான் ஒரு சர்டிஃபைடு ஓகே ஆயிருக்கா. அதுக்கு மைக்ரோசாஃப்ட் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேஷன், அதோட சப்ஸ்கிரிப்ஷனு. அது எனக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே தான். சரி. ஓஎஸ் கூட நம்ம ஸ்னாப் எடுக்கலாம். ஓஎஸ் டிஸ்க்குக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ஓஎஸ் டிஸ்க்குக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். ஸ்னாப்ஷாட் பட் ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி வராது. அதுக்கு டைரக்ட்லி அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் டேட்டாஸ் மட்டும் இருக்கும். ஆமா ஆமா. ரெடி ஆயிடுச்சுப்பா. இது நம்ம லாகின் பண்ணணும். இல்லை எனக்கு அடிச்சு ஃபுட்பால் அடிச்சு கால செடி நிறைய இருக்குல்ல. அங்கே வந்து செடி ஒரு செடி கூட இருக்கு. தண்ணி நிற்கிற இடம் இருக்கு. ஃபுல்லாக தண்ணி நிற்கிறது. சென்னையில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டை பணக்காரன் செம்மையாக இருந்து வீட்டான். நாங்கள் வந்து வச்சு போட்டாங்க. பைத்தியம் போட இது ஏதோ லோட் ஆகட்டும்.
நம்ம அது வரைக்கும் இங்கே போயிட்டு டிஸ்கில் போயிட்டு இங்கே தான் நான் டேட்டா டிஸ்கெல்லாம் ஆட் பண்ணுறது. டேட்டா டிஸ்க்கு 1 10 ஜிபிக்கு. இது நம்ம ஏற்கனவே தெரியும். இது சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ இதில் இங்கே உள்ளே போயிடலாம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் நான் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலில் இங்கே வந்திருக்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலில் டிஸ்க் எல்லாம் விசிபிளாக இருக்கு. MBRN செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இங்கே என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்க்கு இப்போ நீங்கள் அலோகேட் பண்ணாலும் அன்அலோகேட்டடாக அப்படியே விட்டாலும் நமக்கு சார்ஜஸ் అనేది ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தான் கிரியேட் பண்ணிட்டோமே. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்னப்பா பண்ணணும், ஆஸ் பர் த ஆர்கிடெக்சரு டேட்டா 1 3 ஆமாம் ஒரு 3 ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3 இந்த மாதிரி 3 ஃபோல்டர்ஸ் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த டேட்டா அந்த டேட்டா டிஸ்கில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது டிஸ்க்குக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணுமா, டிஸ்க்குக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாகவே இருக்கு. அப்படி இங்கே இல்லை அப்படின்னா மேலே போயிட்டு சர்ச் பண்ணலாம் ஸ்னாப்ஷாட்னு. இப்படி வரும் ஸ்னாப்ஷாட். இதில் ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணலாம் கிரியேட் ஸ்னாப்ஷாட். இப்போ சூஸ் பண்ணுங்க டிஸ்க்கு, ஸ்னாப்ஷாட் நேம் டேட்டா டிஸ்க்கு ஃபுல் ஸ்னாப்னு சொல்கிறேன். ஃபுல் ஸ்னாப்ஷாட் பேரே கொடுக்குறேன் கரெக்டாக. ஏன்னா நம்ம டிஸ்க்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது அதில் டைப்ஸ் ஒன்று இருக்கு, ஃபுல் ஸ்னாப்ஷாட், இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட்னு. அது ரெண்டுமே இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸ்னாப்ஷாட்டும் படிக்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட்ஸும் படிக்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம ஃபுல் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஃபுல் ஸ்னாப்ஷாட் தான் எடுக்கணும். எடுத்தாச்சு. டிஸ்க்கு, சோர்ஸு, சப்ஸ்கிரிப்ஷனு. என்ன டிஸ்க்குப்பா, இங்கே இருக்க எல்லா டிஸ்க்கு லிஸ்ட் ஆகுது எனக்கு. நம்ம எடுக்க வேண்டியது டேட்டா டிஸ்க் 1 கரெக்டாக. அந்த டிஸ்க் மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்படியே கீழே வந்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லைப்பா. இங்கே ப்ரீமியம் அணை இருக்கும், அதே செலக்ட் பண்ணிவிடுங்க. ஜோன் ரெடண்டன்ட் அணை இருக்கும், அது இல்லாமல் ப்ரீமியம் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ கிரியேட் கொடுத்துடலாமா.
Yes. ஓகே, ரிவ்யூ கிரியேட். என்ன பிரகாஷ், புரியுதா? சார். ஓகே. என்ன ரமேஷ், விக்னேஷ், Yes. மேடம்? Yes, sir. ஓகே மேடம். இல்லைன்னா நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது ம் நம்ம டிஸ்க் டீடைல்ஸும் கையில் லைக் நோட் பண்ணி தான் ஆமா நம்ம எடுக்கணுமோ? ஆமா கரெக்ட்ப்பா. நம்ம டிஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது சார் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஸோ ஸ்னாப்ஷாட்டை எடுத்தாச்சு. அந்த டிஸ்க் எல்லாம் ஆன்ல இருக்கும்போது நம்ம ஸ்னாப்ஷாட் எல்லாம் எடுக்க முடியும். ஓகே, விஎம் ஆன்ல இருக்கும்போது. ஓகே, எஸ். இப்போ என்ன பண்றீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்னாப்ஷாட்ஸ்குள்ள போய் பாருங்க. இங்க ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்கும், வரும். ஒரு 1 minute 2 minutes டைம் எடுத்துக்கும். வந்திருக்கப்பா ஸ்னாப்ஷாட்டு. Yes, sir. இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுமா, டிஸ்க் கிரியேட் பண்ண முடியுமா? இப்போ இந்த டேட்டா எல்லாம் அப்படியே இருக்கலாம், நம்ம இல்லைன்னா இந்த டேட்டா ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம். இதனா இந்த டேட்டா ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம். இப்போ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா லாஸ் தானே. Yes, sir. சும்மா வாங்க டெலிட் பண்ணுவோம். ஷிஃப்ட் டெலிட், பர்மனெண்ட் டெலிட் ஆயிடுச்சு. பர்மனெண்ட்லி டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இல்லை டேட்டா சார், டேட்டா அப்போ என்ன பண்றது? Redeploy. ஸ்னாப்ஷாட் மேல. அந்த ஸ்னாப்ஷாட்டுக்குள்ள போகணும். கோ டு ஸ்னாப்ஷாட். அதுக்குள்ள இருக்கு பாருங்க கிரியேட் டிஸ்க்னு. இங்க கிளிக் பண்ண கிரியேட் டிஸ்க்னு. Okay. கிளிக் பண்ணி டிஸ்க் நேம் என்ன ஒன்று டைப் பண்ணலாம். டேட்டா டிஸ்க் 2ன்னு சொல்லிடலாமா? Okay. டேட்டா டிஸ்க் Two. 2ன்னு சொல்லிடுங்க. ஆமா, பழைய டிஸ்ப்ளே பண்ண முடியாது, இது போட முடியாது. அப்படி பண்ண முடியாது. ரீஸ்டோர் எல்லாம் பண்ண முடியாது. புது டிஸ்க் தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்க வேணும்னா அந்த டிஸ்க் ரிமூவ் Delete பண்ணி டெலிட் பண்ணி இந்த டிஸ்க் வச்சுக்கலாம். ஆயிடுச்சா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க எதுவுமே இல்லைப்பா செலக்ட் பண்றதுக்கு. சைஸ் மட்டும் 16 ஜிபிக்கு ரெக்கமெண்ட் பண்றான். Okay. நமக்கு அது வேண்டாம். 10 GB தான் நம்ம. நமக்கு தேவைப்படுறது 10 ஜிபி. 10 ஜிபி போயிட்டு இந்த 10 ஜிபிக்கு மாத்தி விட்டுருங்க. Okay. நீ ஃப்ரீயா கொடுத்தாலும் நமக்கு வேண்டாம். ரிவ்யூ கிரியேட், அவ்வளவுதான், சிம்பிள் தான். கீழே எல்லா போனையும் மேலே வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, கீழே எடுத்து எல்லாம். டிஸ்க் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விஎம் குள்ள போயிட்டு டிஸ்க் அட்டாச் பண்ணணும். இங்க இருக்க டிஸ்க் இதுல அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க். இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டேட்டா டிஸ்க் 2ன்னு தெரியணும். தெரியலையே, என்ன இருக்கும்? இல்லையே, எந்த ஜோன் எந்த ரீஜன் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல கவனிங்க சொல்றேன், நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது தெரியாம ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்டேட்டே ஆகலை. தெரியாதனமா ரீஃப்ரெஷ் மேல கைப்பட்டுச்சு.
ம் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சாச்சு இது வந்திருக்குன்னு. புரியுதா? ஓகே ஓகே. ஆ Refresh பண்ணு. இதுதான் மேஜிக். ஆ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டேன். சரியா? சேவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒருவேளை அங்கே டிஸ்க் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. சார் டிஸ்க் வரல சார். சரியா? ஸோ நீங்களாம் அனுப்பக்கூடாது இந்த மாதிரி. என்ன பண்ணணும்? Refresh பண்ணு. ரீஃப்ரெஷ் பண்ணணும். சார் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் வரலன்னா அப்போ நீங்கள் ஏதோ தப்பு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களே. ஸோ அது கிராஸ் செக் பண்ணணும். அவ்வளோ. ஸோ அவ்வளோதாங்க. ஆட் ஆயிடுச்சுங்க இது. இப்போ உள்ள போய் பாருங்க. இங்க கீழே வந்திருக்கு பாத்தீங்களா டிஸ்க் 3ன்னு. இது நியூ பார்ட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆன்லைன்ல மாத்தினா போதும். ஏற்கனவே பார்ட்டிஷன் டேட்டா எல்லாம் சேர்த்து தானே எடுத்திருக்கோம். அதனால இப்போ நம்ம இந்த டிஸ் பிசில போயிட்டு ஜி பார்ட்டிஷன் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த 3 டேட்டா ஃபோல்டர் இருக்காப்பா. நம்ம லாஸ் பண்ண டேட்டா இங்க அது இங்க ஸ்னாப்ஷாட் எடுத்ததுல டிஸ்க் கிரியேட் பண்ணி உள்ள வந்திருக்கு. இது நம்ம இப்ப படிச்ச டேட்டா டிஸ்கோட ஸ்னாப்ஷாட். அந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டிஸ்க அந்த டிஸ்க் அட்டாச் பண்ண பிஎம்ல பார்க்க முடியுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மாதிரி இந்த டிஸ்க் வந்து வேற எந்த ரீஜன் வேணாலும் மாத்திரமா இல்ல இந்த டிஸ்க் இந்த இடத்துல மட்டும் தான்? இந்த ரீஜன்ல தான் இருக்க முடியும். அந்த இமேஜ் கேப்சர் பார்த்தோமா? அஜூர் கம்ப்யூட் கேலரி அதேதான் டிஃப்ரெண்ட் ரீஜன் கொண்டு போக முடியும். வேற எதுவுமே கொண்டு போக முடியாது. ஒரு சாய்ஸ் இருக்கு, அது இப்போதைக்கு வேண்டாம். நமக்கு இன்னும் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே சார், இது ரீஸ்டோர் பண்ற மாதிரி இல்லை, நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்னாப்ஷாட் டிஸ்க் கிரியேட் பண்ணி தான் அட்டாச் பண்ணணும். இப்போ அந்த மைக் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன இப்போ கேட்டீங்க? ரீஸ்டோர் எல்லாம் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் ஸ்னாப்ஷாட்ல தான் நம்ம டிஸ்க் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ண முடியும். ஆமா ஆமா, எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் டைப் தான் பேக்கப், பட் இது எக்ஸாக்ட்லி பேக்கப் கிடையாது. வெறும் டேட்டாக்கு மட்டும் பேக்கப் எடுத்துருந்தா அது பேக்கப். அந்த நம்ம டிஸ்க்கு ஸ்னாப்ஷாட் எடுத்ததுனால அந்த ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர் பண்ண முடியாதனால புது டிஸ்க் தான் கிரியேட் பண்ண முடியும், புது டிஸ்க் தான் அட்டாச் பண்ண முடியும். சோ இதல மேனுவல் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி? மேனுவல் தான். ஓகே ஓகே. ஆனா நம்ம பவர்ஷெல் யூஸ் பண்ணி அஷூர் கிளவுட் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. அப்ப பவர்ஷெல்ல ஒரு டாஸ்க் பண்ண முடியுதுன்னா அது ஆட்டோமேட் பண்ண முடியும் ஸ்கிரிப்டை வச்சு. ஓகே. அது கொஞ்சம் லென்த்தி, பட் அதை ஆட்டோமேட் பண்ணணும்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக் பண்ண முடியும். ஓகே. இது ஆக்சுவலா எங்கன்னா யூஸ் பண்ணுவாங்களா சார் இந்த சர்வீஸ் ஸ்னாப்ஷாட் எடுக்கிற? எந்த மாதிரி சினாரியோஸ் யூஸ் ஆகும்? டேட்டா பேக்கப்காக தான், வேற எதுவுமே இல்லை. டே டு டே டேட்டா டெய்லி பேக். பட் ஆனா அது மேனுவலா தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. இது கொஞ்சம் அந்த இல்லை ஃப்ரீக்வென்ட்லியா பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ரீக்வென்ட்லியா பண்றாங்கன்னா அப்போ ஆப்ஷனலா இருக்கும். காஸ்ட் இருக்கா சார் ஸ்னாப்ஷாட்ஸ்? ஸ்னாப்ஷாட்க்கும் எதுனா சார்ஜ் பண்றாங்களா சார்? ஆமா, சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ சார்ஜ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்க்கலாமா? ஸ்னாப்ஷாட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட். How to create
incremental snapshot and use incremental snapshot to create a data disk. நல்ல கவனிங்க. இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ஷாட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது அது என்ன டைப்ல இருந்ததுப்பா? ஃபுல் தானே எடுத்தோம். ஃபுல் எடுத்துட்டோம். ஸோ ஒரு 3 டேட்டா ஃபோல்டர் இருந்தது, 3மே அதில் பேக்கப்பில் வந்துடுச்சு இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4வது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர். சரியா? அப்போ அந்த 4வது ஃபோல்டரு கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இருங்க, அங்கே அந்த ஃபோல்டரு, இது 3 ஃபோல்டர் அப்படியே இங்கே காப்பி பண்ணி இந்த எஃப் டிரைவ்ல வச்சிடலாம். ஏன்னா இதில் தானே நம்ம பேஸ்ட் பண்ணது. 3 ஃபோல்டர் ஆஸ் இட் இஸ் ஆயிருக்குப்பா. ப்ளஸ் இப்போ 4வது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், 4th ஃபோல்டர். இப்போ சொல்லுங்க, இந்த 4th ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்குமா, அது டேட்டா டிஸ்க்ல இருக்கா? அந்த ஸ்னாப்ஷாட்ல, சாரி ஸ்னாப்ஷாட்ல இருக்கா? ஸ்னாப்ஷாட்ல இல்லையே. ஆமா, 4வது ஃபோல்டர் இல்லை. ஸோ டேட்டா 1 ஃபோல்டர், டேட்டா 2 ஃபோல்டர் இருக்கு, அண்ட் டேட்டா 3 ஃபோல்டர் இருக்கு ஸ்னாப்ஷாட்ல. ஓகே. 3 folders are there in the snapshot. பட் இங்க 4th ஃபோல்டர் అనేది இல்லை. இங்க நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ நியூ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4th ஃபோல்டருக்கு நீங்க பேக்கப் எடுக்கணும்னா, அப்போ மறுபடி அகைன் நீங்க இன்னொரு ஸ்னாப்ஷாட் எடுப்பீங்களா? இதே டேட்டா ஃபோல்டருக்கு இன்னொரு ஸ்னாப்ஷாட் எடுப்பீங்களா? இப்போ சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் டைம் திருப்பி ஃபுல் ஸ்னாப்ஷாட் நீங்க எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் டைம் திருப்பி ஒரு ஃபுல் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்கன்னா, அப்ப 4 ஃபோல்டர் திருப்பி வருமா? அகைன் 4 ஃபோல்டர்ஸ் வருமா? அப்ப இருக்கிறது ஃபோல்டர்ஸ் வரும், திருப்பி எக்ஸ்ட்ரா ஃபோல்டர் வரும். இது தேவையா நமக்கு? Do you think it's a good idea to take every time full snapshot? அப்ப இப்படி பண்றதுனால என்ன ப்ராப்ளம்? எல்லாருக்குமே புரியுதா? ஒருத்தரை இன்ட்ராக்ட் பண்றாங்க, அதுக்காக கேட்குறேன். எல்லாருக்குமே புரியுதா? ஒரு ஃபோல்டர் 1 GB 1 GB 1 GB 1 GB வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க 3 GB இருக்குமா ஸ்னாப்ஷாட்? அப்ப 3 GBக்கு காஸ்ட் ஆகுமா? திருப்பி ஃபுல் ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த வாட்டி 4 GB ஆகும். அப்ப அதுக்கும் காஸ்டா? அன்னெசரி தானப்பா இது. அதுக்கு இங்க ஒரு சாய்ஸ் சொல்றாங்க மைக்ரோசாஃப்ட். செகண்ட் டைம் நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது ஃபுல் ஸ்னாப்ஷாட் எடுக்க வேண்டாம், இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோன்னு சொல்றான். இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட் எடுத்தோம்னா ஏற்கனவே டேட்டா ப்ரீவியஸ் ஸ்னாப்ஷாட்டோட கம்பேர் பண்ணுவான். என்னடா இது ஏற்கனவே இருந்து ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஏற்கனவே இருந்தது ஃபோல்டர்ஸ்க்கு ஸ்னாப்ஷாட் எடுக்காது. என்ன சேஞ்ச் இருக்கோ அதுக்கு மட்டும் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கும். ஓகேவாப்பா? So incremental snapshot will take backup only updated data after first snapshot or previous snapshot. புரிஞ்சுதா? ப்ரீவியஸ் ஸ்னாப்ஷாட்டோட கம்பேர் பண்ணும்போது என்ன அப்டேட்டடாக இருக்கும்,
என்ன கிரியேட் ஆகிருக்கோ அந்த டேட்டா மட்டும்தான் என்ன ஆகும், பேக்கப் ஆகும்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கிறீங்களாப்பா இது? சார் இப்போ ஆக்சுவலா இன்க்ரிமெண்ட் ஆகும் போதும் ஆல்ரெடி இப்போ 3 GB இருக்கு, பிளஸ் 4th இடமும் மொத்தமா 4 GB அந்த இது பேஸ் தானே சார் வரும் நீங்க சொன்னோம். ஆமாம், வெறும் 4th GB மட்டும்தான் எடுத்துக்கும். அந்த 4th டேட்டா மட்டும்தான் எடுத்துக்கும் பேக்கப்ல. ஓகே ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுச்சு. நோட் பண்ணாச்சு. ஓகே, Unnoted, sir. ஓகே. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஸ்னாப்ஷாட். டேட்டா 4 கிரியேட் பண்ணியிருக்கோம். 24. இப்போ மறுபடியும் ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண போகிறோம். அதே டேட்டா டிஸ்க் 1க்கு சேம் ஆப்ஷன்ஸ் தான். இந்த வாட்டி டேட்டா டிஸ்க் 1 ஃபுல் ஸ்னாப்ஷாட் கிடையாது, இன்க்ரீஸ் ஸ்னாப், இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட்டு. இங்கே ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், இன்க்ரிமெண்டல்னு. டிஸ்க்கு என்னப்பா டிஸ்க்கு? டிஸ்க் 1 தானா? டிஸ்க் 1 தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு. நோட் பண்ணணும்னா நோட் பண்ணுங்க. கிரியேட் கொடுத்துடலாமா? Yes, sir. ம் வந்தாச்சுப்பா. இப்போ திருப்பி உள்ளே போயிட்டு, இங்கே உள்ளே போகிறதுக்கு எதுவும் இல்லை பண்ணுறதுக்கு. இப்போ இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த டிஸ்க்கு
இது இந்த இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி நான் ஒரு டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். அது 4th ஃபோல்டர் மட்டும்தான் வருமா, இல்லைன்னா 1 2 3 4 ஃபோல்டர்ஸ் வருமா? சொல்லுங்க என்ன பண்ணணும். இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி டிஸ்கை கிரியேட் பண்ணிட்டேன்னா, இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி நான் டிஸ்கை கிரியேட் பண்ணால் எனக்கு 4th ஃபோல்டர் மட்டும்தான் டிஸ்கில் வருமா, இல்லை எல்லா ஃபோல்டர்ஸ் வருமா? சார் அதர் ஃபோல்டர்ஸ்ல சேஞ்சஸ் ஆனாலும் அது அப்டேட் ஆகும். அதர் ஃபோல்டர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணலையே. என்னப்பா வரும்? அப்போ 4 ஃபோல்டரும் வருமா? 4th ஃபோல்டர் மட்டும் தான். 4th ஆல்ரெடி நம்ம பேக்கப் எடுத்து வச்சு 4th ஃபோல்டர் காப்பி ஆயிருக்கும், மீதி எல்லாம் அப்படியே பழைய ஸ்னாப்ல இருந்து இதுவாயிருக்கும் சார். ஆக்சுவலா 4மே இருக்கும் சார். 4மே இருக்கும்னு சொல்றீங்க. 4வது ஃபோல்டர் மட்டும்தான் வரும் சார்ன்னு சொல்றீங்க. 2 ஆன்சர்ஸ் இருக்கு. நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் இதுதானே இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட்டு. கிளிக் பண்ணிட்டு டிஸ்க் கிரியேட் பண்ணுறோம். டிஸ்க் இந்த வாட்டி டேட்டா டிஸ்க் 3ன்னு சொல்லிடலாமா? 3வது டிஸ்க் இது. இது வரைக்கும் 2 கிரியேட் பண்ணிட்டோம். 2 சேம் 10 GB கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் ரிவ்யூ கிரியேட். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கு. இங்கே போகிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், இது கிளிக் பண்ணுறேன், என்னடா பண்ணுறேன்னு. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான்ப்பா தோணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லேப் மேனுவல் கொடுத்துருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஈஸியாக மாறும், ரொம்ப ஈஸி. பண்ணிங்க சார். வரலையே சார், ஆனால் நெக்ஸ்ட் கிளாஸ் கொண்டு வாங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக எனக்கான முன்னாடி பண்ணுங்க. இன்கேஸ் அப்படி பிரச்சனை இருந்தால். கிரியேட் ஆயிடுச்சு டிஸ்க். இப்போ விஎம்குள்ளே போங்க. இங்கே தான் தெரியுமே, ரீஃப்ரெஷ் பண்ணால் தானே காமிக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். டிஸ்க் 3 தெரியுதாப்பா? அட்டாச் டிஸ்க் 3. சேம் சேவ் பண்ணிடலாம். சேவ் ஆயிருக்கு. எஸ். இப்போ கோ பேக் டு வந்திருக்கு பாருங்க. டிஸ்க் 4 வந்திருக்கா? டிஸ்க் 4 ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைன் மாற்றணும். இப்போ திஸ் பிசியில் போயிட்டு ஹெச் டிரைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டா வந்திருக்கா? அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, இங்கே பேக்எண்ட்ல நீங்கள் இன்க்ரிமெண்டல் ரீஸ்டோர் விச் இஸ் டிஸ்க் கிரியேட் ஆகும்போது, ஏன்னடா என்கிட்ட 4 மட்டும்தான் இருக்கு, அப்போ நான் இன்க்ரிமெண்டல் தானே, எனக்கு ப்ரீவியஸாக யாரோ ஒருத்தர் இருந்தாங்களே அவங்களோட காப்பி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபுல்லாவா வந்திருக்கும். புரிஞ்சுதுப்பா? யாரோ இங்க 4 ஃபோல்டர்னு சொன்னீங்களே அவங்கள ரைட். இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு, என்ன டவுட்ஸ் இருக்குன்னு கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஆக்சுவலா இப்ப ஃபுல்லியும் 10 GB கிரியேட் பண்ணிருக்கோம், இன்க்ரிமெண்டல்லையும் 10 GBன்னு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஆக்சுவலா ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும்ல சார்? இது ஒரு இஷ்யூவா?
இது வந்து 10 ஜிபின்னா 10 ஜிபி ஃபுல். நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணாலும் பாதி யூஸ் பண்ணாலும் அதுதான் அந்த காஸ்ட் யூஸ். அதுக்கு ஏன் நம்ம இன்க்ரிமெண்டல் எடுக்கணும்? இல்ல டைரக்டா ஃபுல்லாவே எடுத்துலாம்ல? ஃபுல்லாவே எடுக்கலாம். ஆனா பேக் எண்ட்ல அவன் ஸ்டோர் பண்றதுக்கான கெப்பாசிட்டி லோவா தான் யூஸ் பண்ணுவான் பேக் எண்ட்ல. நமக்கு அங்கே பாருங்க, நமக்கு என்ன சொல்லுவான், 10 ஜிபி தான் சொல்லுவான். ஓகே ஓகே. இங்க ஸ்னாப்ஷாட்ல பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும் பாருங்க. 10 ஜிபி 10 ஜிபி சரியா? பட் அவன் பேக் எண்ட்ல யூஸ் பண்றது என்னன்னா, நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கோம் அது மட்டும் தான் அலோகேட் பண்ணுவான். அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். இன்ஃபேக்ட் இந்த ஸ்னாப்ஷாட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவான்ப்பா. அதுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவான். டிஸ்கோட சார்ஜஸ் எப்படின்னா, 10 ஜிபிக்கு நீங்க டிஸ்க் கிரியேட் பண்ணி அதுல ஒரே 1 ஜிபி யூஸ் பண்ணாலும் 10 ஜிபி தான் சார்ஜஸ். ஆனா ஸ்னாப்ஷாட்க்கு அப்படி கிடையாது. எவ்வளோக்கு நீங்க டேட்டா பேக்கப் எடுத்தீங்களோ அதுக்கு மட்டும்தான் 3 ஜிபிக்கு தான் சார்ஜஸ். இது 1 ஜிபிக்கு தான் சார்ஜஸ். அந்த மாதிரி. ஓகே பாப்பா, கிளியர் ஆயிடுச்சா இந்த பாயிண்ட்? ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்க தானே? எஸ்ப்பா. இன்கிரிமெண்டல் பேக்கப் எடுக்கணும்னா ஃபுல் பேக்கப் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கணும். எஸ். அப்பதான் அவன் ப்ரீவியஸோட பாப்பான். ஓகே. ப்ரீவியஸ் பேக்கப் எடுத்ததோட இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு பார்க்கணும்னா ஏற்கனவே ஃபுல் இருக்கணும். ஒருவேளை ஃபுல் பேக்கப் எடுக்காம நீங்க இன்கிரிமெண்டல் பேக்கப் எடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கப் எடுக்க முடியாது. ஃபுல் எடுத்து இருந்ததுன்னா இன்கிரிமெண்டல் அலோவ் பண்ணுவோம். ஓகேப்பா. அதே மாதிரி சார், இப்ப ஒரு ஃபுல் எடுத்துட்டோம், அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரிமெண்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் எடுக்க முடியுமா இல்ல? எடுக்க முடியும். அதுக்கப்புறமா அப்ப இன்னொரு இன்க்ரிமெண்ட்ல எடுக்கிறேன். அப்ப நான் ஃபுல்லா வந்து டெலீட் பண்ணிடுறேன். சோ இந்த இன்க்ரிமெண்ட்ல வந்து அந்த ஃபுல்லோட இது வந்து இதுவாயிரும், க்ளோன் ஆயிரும். சோ அந்த இன்க்ரிமெண்ட்ல எல்லாமே வருமா சார் இல்ல? எஸ். ஃபுல் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது மர்ஜ் ஆயிடும். ஸோ இது டெலீட் ஆகும்போது இந்த டேட்டா எல்லாமே இதுல வந்துட்டு அதுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபோல்டர்ஸ் இதுல இருக்கும். வேற நைஸ். அடுத்த ஒரு சின்ன டாபிக் பார்த்துடலாமா இல்ல போதுமா இது? சின்ன டாபிக். அந்த டாபிக் பேர் வந்து இந்த ஸ்னாப்ஷாட், இந்த லோஸ்க்கு எல்லாம் போதும்பா, வேண்டாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, how to create or how to add data disk to Linux VM. இது வரைக்கும் விண்டோஸ்ல தானே கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ லினக்ஸும் பார்க்கலாமே உள்ள போயிட்டு எப்படி இருக்கும்னு. how to add data disk to Linux VM. அதுவும் 10 GB ஆட் பண்ணலாம் Linux VMக்கு. Linux data diskன்னு சொல்லுங்க. Linux data disk 10 GB. ஆனால் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க்கு 127 GB எல்லாம் வராது, 30 GB தான் வரும். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க்கு நீங்கள் 30 GB தான் வரும். டிஃபால்ட் சைஸே தான். நம்ம ஒரு லினக்ஸ் டேட்டா டிஸ்க்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு லினக்ஸ் VM லான்ச் பண்ணிடலாம்.
ஞாபகம் இருக்கா உங்களுக்கு லினக்ஸ் லான்ச் பண்ணது கனெக்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது பாருங்க நெக்ஸ்ட் அவனே சொல்றேன்னா 30 GB டிஃபால்ட் சைஸ் வருதா? அதுவே விண்டோஸ்க்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்காது. லினக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். 256 512 1 TB 2 TB அப்படி டிஃபால்ட் சைஸே போதும் நமக்கு. 30 GB இருக்கும், டிஃபால்ட்டாகவே அப்படியே இருக்கும். லினக்ஸ் VM கிரியேட் ஆயிருக்கு. புட்டி வச்சு லாகின் பண்ணிடலாம். ஸ்பேஸ் -i இங்கே lsblk ஒரு கமாண்ட் இருக்கு லினக்ஸ்ல. இப்போ இங்கே விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் கொஞ்சம் சில டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கலாம். விண்டோஸ் லினக்ஸ் விண்டோஸ்ல டிஸ்க் மேனேஜ்மெண்ட் தானப்பா. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது ஓபன் பண்றதுக்கான கமாண்ட் இது. இங்க lsblkன்னு சொல்லுவாங்க. lsblk இதுக்கு மீனிங் வந்து லிஸ்ட் பிளாக். லிஸ்ட் பிளாக் நம்ம விண்டோஸ்ல ஒரு டிஸ்க், நீங்க ஒரு வர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு டிஸ்க் இருந்தா ஒரு VM இருக்கு, ஒரு டிஸ்க் இருந்தா அதுக்கு இன்னொரு டிஸ்க் இருந்தா இன்னொரு டிஸ்க் இருக்கலாம். இப்படி இருந்தா அப்போ ஒரு டிஸ்க்கு ஐடென்டிட்டி வந்து நம்பர் இருக்கும். டிஸ்க் 0. ஸோ விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கோட ஐடென்டிட்டி என்னப்பா? நம்பர். டிஸ்க் 0, டிஸ்க் 0, டிஸ்க் 1, டிஸ்க் 2 இந்த மாதிரி நம்பர் இருக்கும். பட் இதே கான்செப்ட் நீங்க லினக்ஸ்ல வந்தீங்கன்னா லினக்ஸ்ல நம்பர் இருக்காது. STA அப்படி இருக்கும். STB
எஸ்டிசி. ஸோ இங்கே லெட்டர் இருக்கும். அந்த டிஸ்க் ஐடென்டிட்டி என்னது? லெட்டர். லெட்டராகவே இருக்கும். அங்கே டிஸ்க் ஐடென்டிட்டி நம்பராக இருக்கும். இங்கே லெட்டரு, அங்கே நம்பர். இப்போ நீங்கள் ஒரு டிஸ்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்கில் பார்ட்டிஷன், ஒரு டிஸ்கில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறீங்கன்னா அங்கே நிறைய பார்ட்டிஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து சி பார்ட்டிஷன், டி பார்ட்டிஷன், இ பார்ட்டிஷன் அப்படிதானப்பா வரும் டிஸ்கில். பட்டு அதே இங்கே லினக்ஸில் அப்படிலாம் வராது. இங்கே பார்ட்டிஷன் 1, பார்ட்டிஷன் 2, பார்ட்டிஷன் 3. ஓகேவா? இங்கே ஒரு பார்ட்டிஷனுக்கு நேம் இருக்குமா? நியூ வால்யூம் அப்படிதானப்பா இருக்கும். ஆனால் இங்கே பார்ட்டிஷனுக்கு நேம் எல்லாம் இருக்காது. இங்கே நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணி மவுண்ட் பண்ணணும். ஸோ யூ மஸ்ட் கிரியேட் அ ஃபோல்டர். ஃபோல்டர் பேர் கிரியேட் பண்ணணும். டேட்டா அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த பார்ட்டிஷன் இதில் மவுண்ட் பண்ணணும். அப்போ இங்கே ST1, STA-ல 1 பார்ட்டிஷன், STA-ல 2 பார்ட்டிஷன், STB-ல 3 பார்ட்டிஷன் அப்படி. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் అనేది ஒன்று இருக்கும். NTFS கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது NTFS ஃபைல் சிஸ்டம். இது இல்லைன்னா பார்ட்டிஷனே ஒர்க் ஆகாது. நம்ம ரைட் கிளிக் நியூ நெக்ஸ்ட் போகும்போது அதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. இங்கேயும் இருக்கு, லினக்ஸ்லும் இருக்கு. லினக்ஸ்லையும் ஒரு பார்ட்டிஷனுக்கு ஃபைல் சிஸ்டம் இருக்கு. அது வந்து ext4 அనే ஃபைல் சிஸ்டம் அనే வரும். ஸோ திஸ் இஸ் ஃபைல் சிஸ்டம். இது ஃபைல் சிஸ்டம் தான். புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் லினக்ஸ்க்கு விண்டோஸ்க்கு? இப்போ கம்பேரிட்டிவ்லி சொல்லியிருக்கேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? இது நெக்ஸ்ட் வாங்க. அந்த டிஸ்க் எல்லாருமே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, லூப்பு எல்லாம் விட்டுருங்க, எனக்கும் தெரியாது அது என்னன்னு. STA ஒரு டிஸ்க் இருக்காப்பா, 30 GB. STA-ல 1
5 பார்ட்டிஷன்ஸ் தானப்பா, பார்ட் பார்ட்டிஷன். எஸ்டிபி இதான ஹார்ட் டிஸ்க் டிஸ்க். எஸ்டிபில வர பார்ட்டிஷன் அதான 4 GB. ஆனா இது என்ன டிஸ்க்? இது டெம்பரரி டிஸ்க். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ண போறோம். கோ டு டிஸ்க். அதே அஷூர் போர்ட்டல்ல அதே தான். சரியா? ஆமா, கிரியேட் அண்ட் அட்டாச். ஆமா, இது லினக்ஸ் டேட்டா டிஸ்க்னு டைப் பண்ணிட்டு ஒரு 10 GB கொடுத்துருங்க. 10 GB சேவ் பண்ணிடுங்க. நீங்க விண்டோஸ் இருந்தாலும் லினக்ஸ் இருந்தாலும் அஷூருக்கு அதெல்லாம் தெரியாது. அஷூர் பொறுத்த வரைக்கும் இந்த விஎம்க்கு ஒரு டிஸ்க் அவ்வளவுதான். ஆனா அந்த விஎம்குள்ள போனாதான் அந்த லினக்ஸ் இருந்தா இப்படி, விண்டோஸ் இருந்தா அப்படியே கான்செப்ட். எஸ். ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு திஸ். இப்போ LSBLKன்னு டைப் பண்றேன். நீங்க அந்த சேஞ்ச் அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது வந்திருக்கப்ப இருக்கா? இங்க STC என்ன பண்ணிருக்கா? இது இருக்கு. இப்போ இது என்ன பண்ண போறோம்? இது MKFS மேக் ஃபைல் சிஸ்டம் -T டைப். என்ன டைப்பா? ext4/dev/stc. ஸோ இந்த டிஸ்க்கு இது C அந்த டிஸ்க்கு ext4 ஃபைல் சிஸ்டம் செட் பண்ணன்னு சொல்லியிருக்கான். நம்ம இந்த விண்டோஸ்ல ரைட் கிளிக், நியூ வால்யூம், நெக்ஸ்ட் போயிடுவோம். அது நமக்கு தெரியாது அங்க என்ன நடக்கும்னு. இந்த ஃபைல் சிஸ்டம் தான் இங்க செட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். mkdir டேட்டா அன ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இப்படிதான் லினக்ஸ்ல டேட்டா ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். இது இப்ப டைரக்டா அந்த இது கிரியேட் பண்ண உடனே அந்த மவுண்ட் குள்ளே SDC குள்ளே பண்ணணும். போயிடும். நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் கமாண்ட் தான் /dev/sdc அనే டிஸ்க் இந்த டேட்டா ஃபோல்டருக்கு மவுண்ட் பண்றோம், பைண்ட் பண்றோம், ஃபிக்ஸ் பண்றோம். நம்ம தான் மேனுவலா பண்ணணும். 3 கமாண்ட்ஸ் தான்ப்பா. ஃபைல் சிஸ்டம் செட் பண்ற கமாண்ட், ஃபோல்டர் கிரியேட் பண்ற கமாண்ட், மவுண்ட் பண்ற கமாண்ட். இப்போ நீங்க இந்த ஃபோல்டருக்குள்ள போய் ஏதாவது கிரியேட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே டேட்டா டிஸ்க் இந்த டிஸ்க்ல தான் சேவ் ஆயிட்டே வரும். நம்ம இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் அவசியம் இல்லை. இது ஆப்ஷனல். இது லினக்ஸ்குள்ள போய் ஒர்க் பண்றது எல்லாமே ஆப்ஷனல், தேவையில்லை. பட் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், லினக்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கோமா, அது கொஞ்சம் படிச்சிடலாமனுக்காக தான் படிக்கிறோம். அவ்வளோதான். இது நோட் பண்ணிக்கோங்க, கான்செப்ட் அவ்வளோதான்ப்பா. இன்கேஸ் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்தாலும் திருப்பி என்னது டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட், இன்க்ரிமெண்டல், ஃபுல் எல்லாமே அதே கான்செப்ட். ஆனால் நம்ம விண்டோஸ்குள்ளே ஈஸியாக இருந்தது, இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தோணும். லினக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இப்போ ஆக்சுவலாக மவுண்ட் பண்ண அந்த டைரக்டரி மட்டும் தானா, இல்லை உள்ள போயிட்டு நம்ம டெவ் SDCக்குள்ள போயிட்டு அங்கே போய் நம்ம டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாமா சார்? இல்லை இப்படி மவுண்ட் தான் டைரக்டா? டைரக்ட் இதான் மவுண்ட். ஓகே, டைரக்டா டேட்டா ஃபோல்டர்ல மவுண்ட் பண்றோம். ஓகே. இப்போ அந்த டிஸ்க்ல ஏதாவது நீங்க டேட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா cd டேட்டா டேட்டாக்குள்ள போயிட்டு தான் மேக் டைரக்டரி பண்ண முடியும். ஓகே, mkdir azure டைப் பண்ணலாம், mkdir AWS கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்க கிரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ் எல்லாமே அந்த டேட்டாக்குள்ள இருக்கு. டேட்டால இருக்க எல்லாமே SDCல இருக்கு, டேட்டா டிஸ்க்ல இருக்கு. அதுல ஏதோ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிருக்கு சார் ஆட்டோமேட்டிக்கா. லாஸ்ட் ப்ளஸ் ஃபவுண்ட். ஆமா, அது ஒரு டிஃபால்ட்டாவே எப்பவுமே இருக்கும் லினக்ஸ் உள்ள. அது அவ்வளவுதான்ப்பா சப்ஜெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்களா? ஷூர் சார்.
இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஸ்டோரேஜ் வந்து ஜஸ்ட் ட்ரைலர் தான். நாளைக்கு தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நாளைக்கு தான் ஆக்சுவலி ஹீரோ வருவாரு. ஸ்டோரேஜோட ஹீரோ. இப்போ இவ்வளோ நாள் இந்த 2 நாள்ல பார்த்தது எல்லாமே ஃபண்டமெண்டல் ஜஸ்ட் ட்ரைலர். ட்ரைலர் ஹீரோ. இந்த கோர்ஸ்ல ஹீரோ யார் தெரியுமா? ஸ்டோரேஜ்க்கு ஹீரோ இவர் தான். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ். இவன் நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நாளைக்கு வாங்க படிப்போம். போதும். இல்லை நோட் பண்ணிட்டீங்க தானே கமெண்ட்ஸ்? ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸு இங்கே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே சார். ஓகே, கேரி ஆன். குட் நைட். குட் நைட். தேங்க்ஸ். See you tomorrow. Bye.